ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிட் 5 மாடல் டெஸ்ட் 2க்குரிய கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி குடுத்துருக்குறோம். அதுக்குரிய ஆன்சர் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதுதான் இந்த வீடியோ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம சேனல் ஆல்ரெடி பிஜிடிஆர்பி யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 ஹிஸ்டரிக்குரிய கொஸ்டின் ஆன்சர் குடுத்து முடிச்சுட்டோம். யூனிட் 5க்குமே மாடல் டெஸ்ட் 1 குடுத்துருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே மாடல் டெஸ்ட் 1, 2ன்னு 2 மாடல் டெஸ்ட்டா குடுத்துட்டு இருக்கோம். அதே மாரி யூனிட் 5க்கு மாடல் டெஸ்ட் 1 குடுத்து முடிச்சுட்டோம். மாடல் டெஸ்ட் 2க்குரிய கொஸ்டினும் குடுத்துட்டோம். அதுக்குரிய ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஓகே ஃபிரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃபிரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். அக்பரின் வழிவந்த 2ஆம் பகதூர் ஷாவை வயதாகிவிட்டது என்ற காரணத்தை கூறி ஆங்கிலேய அரசு அவரை பேரரசு பதவியிலிருந்து நீக்கி யாரை பேரரசாக நியமித்தது அப்படின்னு தான் கொஸ்டின். அக்பரின் வழிவந்த 2ஆம் பகதூர் ஷா அவருக்கு வயசாயிருச்சு அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி ஆங்கிலேய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் பேரரசு பதவியில இருந்து நீக்கி விட்டுட்டு வேற ஒருத்தவங்களும் பேரரசரா போடுறாங்க. யாரை போட்டாங்க அப்படின்றதான் கொஸ்டின். பக்ருதீன் அப்படின்றவங்கள தான் பேரரசரா போடுறாங்க. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. 1857 பெருங்கிளர்ச்சியின் முதல் அத்தியாயம் கல்கத்தாவிற்கு அருகில் உள்ள எங்கு தொடங்கியது அப்படின்னா, பராக்பூர்ல தான் தொடங்குது. 1857 பெருங்கிளர்ச்சியின் முதல் அத்தியாயம் கல்கத்தாவில் உள்ள எங்கு தொடங்கியது அப்படின்னா, பராக்பூர்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மங்கள் பாண்டே ஸ்டார்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் மீரட்டில் தொடங்கிய பெருங்கிளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்த ஆங்கிலேய தளபதி யாருன்னா ஹெவிட். மீரட்ல பயங்கரமான புரட்சி. அவரால கட்டுப்படுத்தவே முடியல. யாரால கட்டுப்படுத்த முடியலன்னா ஹெவிட். யாருன்னா ஆங்கிலேய தளபதி. எங்கு நடந்ததுலன்னா மீரட்ல என்ன கிளர்ச்சி அப்படின்னா 1857 பெருங்கிளர்ச்சி தான். ஃபர்ஸ்ட் பராக்பூர்ல தான் ஸ்டார்ட் பண்ணது. மங்கள் பாண்டே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே அது கண்டினியூ மீரட்ல தொடங்கிருது. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. மருத்துவ கிடங்கில் பொறுப்பாளராக இருந்த துணை தளபதியான யார் 1857 கிளர்ச்சியை எதிர்கொள்ள முடியாமல் மருத்துவ கிடங்கை வெடி வைத்து தகர்த்தவர் அப்படின்றதான் கொஸ்டின். மருத்துவ கிடங்குல பொறுப்பாளராக இருக்காங்க. அவர் ஒரு துணை தளபதி. இவர் என்ன பண்றாருன்னா 1857 கிளர்ச்சியை எதிர்கொள்ள முடியாமல் மருத்துவ கிடங்கை வெடி வச்சு காலி பண்ணிட்டாரு. யார் அப்படின்னா தளபதி வில்லோபி தான். தளபதி வில்லோபி தான் வில்ல வச்சு மருத்துவ கிடங்கு அடிச்ச மாதிரி அடிச்சிட்டாரு. வெடி வைத்து என்ன பண்ணிட்டாரு, தகர்த்து விட்டார். நெக்ஸ்ட் பாருங்க. இது வின் பிளஸ் வின் அகாடமி பிஜிடிஆர்பிக்கு ஹிஸ்டரி கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 5ல மாடல் டெஸ்ட் 2 கொஸ்டின் ஆன்சர். கொஸ்டின் ஆல்ரெடி எஸ்டர்டே கொடுத்துருக்கோம். அதுக்குரிய ஆன்சர் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். அலகாபாத் கோட்டைக்கு கிளர்ச்சியாளர்களை அடக்க உதவி செய்த சீக்கிய படையின் தளபதி யார்? அலகாபாத் கோட்டைக்கே கிளர்ச்சியாளர்களை அடக்க உதவி செய்த சீக்கிய படையின் தளபதி யாருன்னா பிரேசியர் தான் அவரு. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. முகலாய பேரரசர் 2ம் பகதூர் ஷா மீது அரசு துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு அவர் எங்கு நாடு கடத்தப்பட்டார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப சிம்பிள் தான். ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுவார். முகலாய பேரரசர், அதாவது கடைசி பேரரசர் தான் 2ஆம் பகதூர் ஷா மீது அரசு துரோக குற்றம் சாட்டப்பட்டு எங்கு நாடு கடத்தப்பட்டார்னா ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுகிறார். இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாகவும் முதல் வைஸ்ராயாகவும் இருந்தவர் யாருன்னா கானிங் பிரபு தான். கவர்னர் ஜெனரல் பதவி அதோட முடியுது. 1857 முடியுது. 58ல பேரரசி விக்டோரியா மகாராணி அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க நிர்வாகத்தை பூராமே. அப்ப கடைசி கவர்னர் ஜெனரல் இருந்தவங்கள வைஸ்ராயா மாத்துறாங்க. கடைசி கவர்னர் ஜெனரலாகவும் முதல் வைஸ்ராயாவும் இருந்தவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. 1857 பொது சேவை சட்டம் கொண்டு வரப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னா, கடல் கடந்து போருக்கு செல்ல படை வீரர்களை தேர்வு செய்யுது. அதாவது கடல் கடந்து போருக்கு போக மாட்டோம் அப்படின்றது நம்மளோட ஒரு ஒரு கல்ச்சரா இருந்தது. இந்தியாவோட ஒரு கல்ச்சரா இருந்தது. அத மாத்தி கடல் கடந்து போருக்கு செல்ற வீரர்களை செலக்ட் பண்றதுக்காக தான் இந்த பொது சேவை சட்டம் அப்படின்ட்டு ஒண்ண கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 9. ஐரோப்பிய படையினர் தங்கள் இசைவு பெறாமலே ஐரோப்பிய படையினர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களோட இசைவு பெறாமலே இந்திய ஆட்சிய பொறுப்பை 1858 88ல 58ல் பேரரசியார் ஏற்றுக்கொண்டதால் கோபம் அடைந்து அரசுக்கு எதிராக செய்த கலகம் என்ன அப்படின்றதான் கேக்குறாங்க. அதாவது ஐரோப்பிய படையினர் ஒரு டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன டென்ஷன் ஆனாங்க அப்படின்னா, தங்ககிட்ட அத பத்தி சொல்லாமலே, அதாவது இந்திய ஆட்சிய பொறுப்ப நாங்க எடுத்துக்கிற போறோம்ப்பா அப்படின்ற ஒரு 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 ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் கூட குடுக்காம, ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா, 1858ல கிளர்ச்சிக்கு 57 கிளர்ச்சி பின்னாடி 57ல பேரரசி விக்டோரியா மகாராணி அந்த பொறுப்ப அவங்க ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டது இவங்களுக்கு ஒரு கோவத்த கிளப்புது. அப்போ ஒரு கலகம் ஏற்படுது. என்ன கலகம் அப்படின்னா, வெள்ளைப்படை கழகம் அப்படின்றதான் அதோட
சரியான ஆன்சர். வெள்ளை படைக்கழகம். நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10. வங்காள குடியானவர்கள் எவ்வாறு ஐரோப்பிய சாயச்செடி சாகுபடியாளர் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை விளக்கும் நீல் தர்பன் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா, தீன்பந்து மித்ரா. இவர் தான் வந்துட்டு நீல் தர்பன் அப்படின்ற நூலை எழுதுறாரு. இந்த நீல் தர்பன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, வங்காள குடியானவர்கள் ஐரோப்பிய சாயச்செடி சாகுபடியாளர்களால் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. எப்படி பண்றாங்க? எப்படி கொடுமைப்படுத்துறாங்க? அதனால அவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க? ஐரோப்பிய குடியானவர்கள் வங்காள குடியானவர்கள் ஐரோப்பியர்களா அப்படின்ற அந்த இதத்தான் வந்துட்டு இந்த நீல் தர்பன் அப்படின்ற புக்ல வந்து சொல்றாங்க. யாருன்னா தீன்பந்த் மித்ரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. 1857 புரட்சியின் காரணமாக இந்தியாவின் மக்களாட்சி முறைக்கு அடிகோலியவர் யாருன்னா கானிங் பிரபு. 1857 புரட்சியின் காரணமாக இந்தியாவில் மக்களாட்சி முறைக்கு அடிகோலியவர் யாருன்னா கானிங் பிரபு. சில நல்லதும் பண்ணுவாரு. ஆ சில இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு ஆதரவும் பண்ணுவாரு. சிலது நம்மளுக்கும் கொஞ்சம் ஆதரவா பண்ணுவாரு அப்படின்ற மாரி தான். கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. லிட்டன் பிரபு காலத்தில் பல பகுதிகளில் கொடிய பஞ்சம் நிகழ்ந்த ஆண்டு எதுன்னா 1876ல இருந்து 1878 வரைக்கும் 2 இயர்ஸ் வந்து பயங்கரமா இருந்திருக்குது லிட்டன் பிரபு காலம். அப்போ அவர் லிட்டன் பிரபு வந்து இங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க காலத்துல இது நடக்குது. நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13. 1878 முதல் பஞ்ச நிவாரண குழுவா யார் தலைமையில லிட்டன் பிரபு அமைக்கிறாருன்னா, ரிச்சர்ட் ஸ்ட்ராங் தலைமையில தான் வந்துட்டு அமைக்கிறாரு. 78 வரைக்குமே வந்து பஞ்சம் இருக்குது. 76ல இருந்து 78 வரைக்கும். அந்த 78ல வந்து பஞ்ச நிவாரண குழு வந்து ஒண்ணு வந்து லிட்டன் பிரபு அமைக்கிறாரு. யார் தலைமையில அமைக்கிறார்ன்னா, ரிச்சர்ட் ஸ்ட்ராங் தலைமையில தான் அமைக்கிறாரு. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. 1877 ஜூன் 11ல் தர்பார் ஒன்றை டெல்லியில் சிறப்பாக நடத்தியவர். அதனால கெட்டவர் வாங்கினவர் யார் அப்படின்னா, அந்த லிட்டன் பிரபு தான். 1877 ஜூன் 11ல தர்பார் ஒன்றை நடத்துறாரு. எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. டேய் நாங்க பஞ்சம் பட்டினியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உனக்கு தர்பார் கேக்குதாடா? டெல்லி தர்பார். அது பேர் வந்து டெல்லி தர்பார் தான் அப்படின்னு. நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 15. இந்திய மக்களை பிரிட்டிஷ் குடிமக்களாகவும் மாறச் செய்த சம்பவம் என்று லிட்டன் பிரபுவின் தர்பாரை பற்றி கூறியவர் யாருன்னா, லாலா லஜபதி ராய் தான் ஓ திட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்திய மக்களை பிரிட்டிஷ் குடிமக்களாகவும் மாறச் செய்த சம்பவம் என்று லிட்டன் பிரபுவின் தர்பாரை பற்றி, இந்த டெல்லி தர்பாரை பத்தி யார் சொல்றது அப்படின்னா, லாலா லஜபதி ராய் தான் சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. 1853ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தின்படி லண்டனில் நடைபெற்ற போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கே உயர் பதவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டய சட்டம் சொல்லுது. எந்த பட்டய சட்டம்னா 1853வது பட்டய சட்டம் தான் வந்துட்டு அவ்வாறு சொல்லுது. அந்த நிலையில வந்து அப்படி அதுல வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா, சத்யேந்திரநாத் தாகூர் தான் வெற்றி பெறாரு. எப்போ அப்படின்னா 1870ல வந்து வெற்றி பெறாரு. 1853ஆம் ஆண்டு பட்டய சட்டப்படி லண்டனில் நடைபெற்ற போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கே பதவி உயர்வு கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் சத்யேந்திரநாத் தாகூர் வந்து எப்பொழுது வெற்றி பெற்றார்னா 1870ல வெற்றி பெறாங்க. கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. உயர்ந்த அலுவலர்களின் தேர்வுக்கான வயது வரம்பை வந்து 19ஆக குறைத்த லிட்டன் பிரபுவை கண்டித்தவர் யார்? உயர்ந்த அலுவலரின் வயது வரம்புக்கான அந்த தேர்வுக்கான வயது வரம்பு வந்து 19ஆ குறைச்சது யார் அப்படின்னா, லிட்டன் பிரபு. அத கண்டிச்சவங்க யாருன்னா, சுரேந்திரநாத் பானர்ஜி. இவங்க தான் வந்துட்டு கண்டிக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. இந்தியாவில் அதிகாரம் வைத்து இந்தியர்களுக்கு தீங்கு இழைத்து இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு அவமானத்தையும் வாங்கி கொடுத்தவர்கள் லிட்டன் பிரபு மற்றும் கர்சன் பிரபு என்று கூறியவர் யார் அப்படின்னா சகாரியா தான் வர சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்தியாவில் அதிகாரமா இருந்தீங்க, நல்ல பவர்ஃபுல் பதவியில் இருந்தீங்க, இந்தியர்களுக்கு கொடுமை பண்ணீங்க, இந்தியர்களுக்கு தீங்கு இழைச்சீங்க, இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்துனீங்க. என்னங்கடா இங்கிலாந்து கவர்மெண்ட் இப்படி கேவலமா இருக்கு அப்படின்னு இந்தியர்களை திட்டுற அளவுக்கு அவமானம் படுத்துனீங்க. இப்படி எல்லாம் பேர் வாங்கி கொடுத்தவங்க யாருன்னா, லிட்டன் மற்றும் கர்சன் பிரபு. மக்களுக்கு வந்து டென்ஷன் பண்ற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. இங்கிலாந்து மேல நமக்கு கோவம் வர்ற அளவுக்கு செமையா நடந்துக்கிட்டாங்கன்றாங்க. கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. ரஷ்ய பேரரசர் முதலாம் சார் நிக்கோலஸ் இங்கிலாந்து பேரரசி விக்டோரியா மகாராணியும் சந்தித்து அமைதி உடன்பாடு செய்து கொண்ட ஆண்டு எதுனா 1844. ரஷ்ய பேரரசர் முதலாம் சார் நிக்கோலஸும் இங்கிலாந்து பேரரசி விக்டோரியா மகாராணியும் சந்தித்து அமைதி உடன்படிக்கை ஒண்ணு பண்ணிக்கிறாங்க. எப்ப பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 1844ல தான் பண்ணிக்கிறாங்க. ரிப்பன் பிரபு இந்தியாவின் வைஸ்ராயாக நியமித்தவர் யார்? இங்கிலாந்து பிரதமர் கிளாட்சன் தான் நியமிக்கிறார். யார? ரிப்பன் பிரபுவ. ரிப்பன் பிரபு தலை சுயாட்சியின் தந்தை அப்படின்னு நினைப்போம் பாத்தீங்களா? ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னுவோம்ல, அது மாதிரி ரிப்பன் பிரபு இந்தியாவின் வைஸ்ராயாக யார் நியமிக்கிறாங்க? இங்கிலாந்து பிரதமர் வந்து கிளாட்சன். கிளாட்சனுமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய ஆள் தான். ரிப்பன் பிரபுவும் அதே கேரக்டர் இருக்கனால அவர் வந்து ஒரு தூக்கி போட்டு ஏதோ உன்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணியா அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமா தான் வச்சிருந்திருக்காரு. அவர் காலத்துல ரிப்பன் பிரபு நல்லா கொஞ்சம் ஃப்ரீடமா நல்லா செய்வாரு. அவர் மனசுல என்ன தோணுதோ அதை ஓரளவுக்கு பண்ணாரு. சில விஷயங்கள வந்து இங்கிலாந்து பார்லிமெண்ட் வந்து அதை ஏத்துக்காது.
சில சட்டங்கள்லாம் இந்தியர்களுக்கு இதெல்லாம் பண்ணி குடுக்கணும்னு சில விஷயங்கள்லாம் ஏத்துக்காமலும் இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் ஓரளவுக்கு ரிப்பன் பிரபு பண்றதுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி குடுத்தாங்க. கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் முதல் முறையாக தல சுயாட்சி திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா, ரிப்பன் பிரபு தான். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தல சுயாட்சி முறைய ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவர் யாருன்னா, ரிப்பன் பிரபு தான். இவர் தான் தல சுயாட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கர்சன் பிரபு இந்தியாவின் அரச பிரதிநிதியாக இருந்த காலம் எதுன்னா, 1899 டூ 1905. கர்சன் பிரபு இந்தியாவின் அரச பிரதிநிதியாக இருந்த காலம் எதுன்னா, 1899 டூ 1905. மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 1905 படி அரச பிரதிநிதி நிர்வாக குழுவில் முதல் இந்திய உறுப்பினரா யார் ஆனாங்க? மிண்டோ மார்லி சீர்திருத்தம் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1909 1909ல தான். அதே மாரி மாண்டேக் செமஸ்போர்டு எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1919 மாண்டேக் செமஸ்போர்டு. ஜாலியன் வாலாக் படுகொலை எதுன்னு கேட்டீங்கன்னா, 1919 1919 இது எல்லாமே ஒரே டயத்துல வரும். ரவுலட் சட்டம் எப்போன்னு கேட்டீங்கன்னா, அது 1919 அது எல்லாமே ஒரே இதுல வரும். மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909ல வரும். அரச பிரதிநிதி நிர்வாக குழுவின் முதல் இந்திய உறுப்பினர் யாருன்னா, சத்யேந்திர பிரசன்ன சின்ஹா. அவர்தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்திய உறுப்பினர். அவங்க அந்த மிண்டோ மார்லி சட்டப்படி பிரதிநிதிகளோட அந்த நிர்வாக குழுவில இந்தியரை சேர்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஃபர்ஸ்ட் போனவங்க யாருன்னா, சத்யேந்திர பிரசன்ன சின்ஹா. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. இந்தியாவிற்கு வந்த அரச பிரதிநிதிகள் மிக மிக பெரியவரும் அப்படின்னா அவங்களோட அந்த கேரக்டர்ல மக்களால் அதிக நேசிக்கப்பட்டவராகவும் விளங்கிய ரிப்பன் பிரபுவை பற்றி கூறியவர் யாருன்னா, அவரை பத்தி சொல்றாங்க. ரிப்பன் பிரபு பத்தி பெருமையா சொல்றாங்க. இந்தியாவிற்கு வந்த அரசு பிரதிநிதி மிக மிக பெரியவரும், மக்களால் அதிகம் நேசிக்கப்பட்டவருமாக விளங்கினார் என்று ரிப்பன் பிரபுவை பற்றி கூறுவர் யாருன்னா, நம்ம மதன் மோகன் மாளவியா தான் சொல்றாங்க. மதன் மோகன் மாளவிகா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. 1916ல தன்னாட்சி இயக்கத்தை திலகர் வந்து எங்க நிறுவனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மும்பைல தான் நிறுவுறாரு. 1916ல தன்னாட்சி இயக்கத்தை வந்து திலகர் எங்க நிறுவனார் அப்படின்னா, மும்பை. கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. மித தேசியவாதிகளும், தீவிர தேசியவாதிகளும் எப்பொழுது ஒன்று சேர்ந்தனர்? அப்படின்னு கொஸ்டின். மிதவாதிகளும், தீவிரவாதிகளும் எப்போது ஒன்று சேர்ந்தனர்? அப்படின்ட்டு சாதாரண சிம்பிளா சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த கொஸ்டின் தான். 1916 லக்னோ ஒப்பந்தத்துல தான் ஒண்ணு சேர்றாங்க. மிதவாதிகளும், தீவிரவாதிகளும் எந்த ஒப்பந்தத்துல ஒண்ணு சேர்றாங்கன்னா, லக்னோ ஒப்பந்தத்துல தான் ஒண்ணு சேர்றாங்க. இதுல அந்த ஒரு கொஸ்டினும் வரும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, காந்தியும் நேருவும் எப்ப சந்திச்சாங்கன்னா, இப்பதான் 1916 இதுல தான் ஃபர்ஸ்ட் காந்தியும், நேருஜியும் சந்திக்கிறாங்க. 1916 லக்னோ ஒப்பந்தத்துல தான் சந்திப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. இந்தியாவின் எதிர்கால சீர்திருத்தங்களை பற்றியும், இந்தியாவில் படிப்படியாக தன்னாட்சி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையும் உறுதிப்படுத்தும்படியாக ஆகஸ்ட் அறிக்கை வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா, 1917ல வருது. இந்த ஆகஸ்ட் அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவின் எதிர்கால சீர்திருத்தங்களை பத்தி அது பேசுது. இந்தியாவிற்கு வந்து படிப்படியா தன்னாட்சி நிறுவனங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் ஒரு நம்பிக்கை குடுக்குது. எது அப்படின்னா, ஆகஸ்ட் அறிக்கை. நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 28 ஆங்கிலோ இந்தியர்கள், சீக்கியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆகியோர்களுக்கு தனித்தனி தொகுதிகள் கொடுக்கப்பட்ட சட்டம், சீர்திருத்த சட்டம் எது அப்படின்னா, மாண்டேகு செமஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் தான். இது எப்பன்னா 1919. இது வந்து ஆங்கிலோ இந்தியர்களுக்கு தனியா தொகுதி குடுக்கணும், சீக்கியர்களுக்கு தனியா குடுக்கணும், கிறிஸ்தவர்களுக்கும் தனியா குடுக்கணும் அப்படின்ட்டு தனித்தனி தொகுதிகள் கொடுக்க சீர்திருத்த சட்டம் எது அப்படின்னா, மாண்டேகு செமஸ்போர்டு சீர்திருத்த சட்டம். நெக்ஸ்ட் பாருங்க. உத்தரவின்றி எவரையும் கைது செய்யவும், விசாரணையின்றி சிறையில் அடைக்கவும் ஆங்கிலேய அரசுக்கு அதிகாரம் வழங்கிய சட்டம் எதுன்னா, ரவுலட் சட்டம் தான். இது 1919 தான். ஜாலியன் வாலாபாக் 1919 தான். ரவுலட் சட்டமும் 1919 தான். மாண்டேகு செமஸ்போர்டு சீர்திருத்த சட்டமும் 1919 தான். உத்தரவின்றி எவரையும் கைது செய்யலாம். விசாரணையின்றி சிறையில் அடைக்கலாம். செமப்பா! எங்க நாட்டுல வந்து எங்கள என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க வேற அப்படின்ற மாரி, ஆங்கிலேய அரசுக்கு அதிகாரம் வழங்கிய சட்டம் ரவுலட் சட்டம். இது என்ன ரவுடிங்க சட்டம் மாரி இருக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. ராணுவ தளபதியான ஜெனரல் டயர் பெரும்படையுடன் அமிர்தசரஸ் பூங்காவிற்கு சென்று முன்னறிவிப்பின்றி இப்போ நம்ம ரோட்லயே பார்த்தீங்கன்னா, அந்த பழக்கடை இதுக்கெல்லாம் சைடுல அந்த அந்த பாட்டிங்கலாம் உட்காந்துருப்பாங்களா, அப்படி ஆக்கிரமிச்சிருந்தா கூட அவங்களுக்கு நோட்டீஸ் குடுக்கணும். கடைய எடுத்துருங்க. இது வந்து அ என்ன சொல்றது? ஹைவேஸ்க்கு சொந்தமானது. இது வந்து மாநகராட்சிக்கு சொந்தமானது. இது இல்லாட்டினா பேரூராட்சிக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் குடுத்து, இத்தன நாளுக்குள்ள நீங்க இந்த இடத்துக்கு வந்து கிளியர் பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு நோட்டீஸ் குடுக்கணும். அப்படி முன்னறிவிப்பு குடுக்கணும். அப்படி இல்லாம, இங்க ராணுவ தளபதியான ஜெனரல் டயர் பெரும்படையுடன் அமிர்தசரஸ் பூங்காவிற்கு சென்று, முன்னறிவிப்பின்றி மக்கள் வந்து நிராயுதபாணியா இருக்கிறாங்க. அவங்க வந்து அ ஒரு இதுல இருக்கிறாங்க அந்த இடத்துல, பூங்காவுல. அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்ட, இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் அப்படின்ற மாரி, இதெல்லாம் வந்துட்டு உன்னோட புகழுக்கு நல்லா இருக்குமா? அப்படின்ற மாரி நடத்த உத்தரவிட்ட ஜாலியன்வாலா படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னா, அதுவும் 1919 தான். ராணுவ தளபதியான ஜெனரல் டயர் பெரும்படையுடன் அமிர்தசரஸ் பூங்காவுக்கு சென்று முன்னறிவிப்பின்றி அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கி நடத்த உத்தரவிட்ட ஜாலியன்வாலா படுகொலை நடைபெற்ற ஆண்டு 1919.
ஒத்துழையாமை இயக்கம் மேற்கொள்ள வேண்டும் என எந்த காங்கிரஸ் மாநாட்டுல காந்தியடிகள் அறிவிச்சாரு அப்படின்னாக்கா, கல்கத்தா காங்கிரஸ் மாநாடுல தான் சொல்றாரு. ஒத்துழையாமை இயக்கம் நடத்தணும்ப்பா. இவங்க சொன்ன வச்சு கேட்க மாட்டாய்ங்க. நம்ம என்ன சொன்னாலுமே பண்ண மாட்டேன்றாய்ங்க. உண்ணாவிரதம் அப்படி இப்படின்னு எது இருந்தாலும் பண்ண மாட்டேன்றாய்ங்க. எங்களுக்கு ஒத்துழையாமை இயக்கம் நடத்தணும். ஸ்கூலுக்கு போகக்கூடாது. அவங்க கடைகள்ல வாங்கக்கூடாது. அவைங்க பொருள வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி பல விஷயங்கள போட்டு ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினா தான்ப்பா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல தான் வந்துட்டு காந்திஜி அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 1990 அதாவது 19, 19 சட்டத்தின் பயன்பாட்டை அறிந்து கொள்ளவும், 19, 19ல என்ன வந்துச்சு? மாண்டே செமஸ்ட் போர்டு வந்துச்சுல்ல, அதோட அந்த பயன்பாடு அது எப்படி யூஸ் ஆச்சு அப்படின்றத அறிந்து கொள்ளவும், இந்திய நிர்வாகத்தை மேம்படுத்தவும், சைமன் தூதுக்குழு எப்ப வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டுக்கு வர்றாங்க அப்படின்னா, 1927ல தான் கொண்டு வராங்க. 28ல தான் இந்தியாவுக்கு அவங்க வருவாங்க. 27ல வந்து பிரிட்டிஷ் பார்லிமென்ட்ல வந்து அத கொண்டு வராங்க. 1994 சட்டத்தின் பயன்பாட்டை அறிந்து கொள்ளவும் மற்றும் வந்து இந்திய நிர்வாகத்தை மேம்படுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இதுக்கு வந்து இந்தியாவுல கடும் எதிர்ப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழுவுல வந்து ஒரு இந்தியர்கள் கூட இருக்க மாட்டாங்க. நீங்களா எப்படிடா எங்கள பத்தி புரிஞ்சுக்குவீங்க? எங்க ஆள் அங்க இருந்தா தானே இப்படி நடக்குது இது என்னன்னு அவங்ககிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க. இந்த மாரி இந்த விஷயத்துக்காக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா தான் உனக்கு ஒரு ஐடென்டி பண்ண முடியும். ஓ! இதுக்காக தான் பண்றாங்களா அப்படின்ட்டு. நீயா புரிஞ்சுகிட்டு எங்களுக்கு எப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இத எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சைமனே திரும்பி போ அப்படின்றாங்கல்ல. சைமன் தூதுக்குழுவிற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் காவல்துறையின் தடியடிக்கு ஆளாகி தன் இன்னுயிரை இழந்தவர் யாரு அப்படின்னா லாலா லஜபதி தான். சைமன் தூதுக்குழு அந்த எதிர்ப்பு தெரிவிக்கும்போது காவல்துறை வந்து தடியடி நடத்துது. அதுல படுகாயம் அடைஞ்சது லாலா லஜபதி. அவங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க. போய் இருந்தாலுமே வந்துட்டு அவரு முடியல. இருந்துட்டு இறந்துட்டாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34 பாருங்க. முழு சுதந்திரம் பெறுவதை நோக்கமாக கொண்டு காந்திஜி மேற்கொண்ட இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம். முழு சுதந்திரம் பெறுதான் எங்க நோக்கம். சும்மா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, நீங்க என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் அத எதிர்ப்போம்ன்னு சொல்லிட்டு, சட்ட மறுப்பு இயக்கத்த வந்து கொண்டு வர்றாரு காந்தியடிகள். எப்போ? 1930ல. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னா ராஜாஜி. தமிழ்நாட்டுல வந்து உப்பு சத்தியாகிரகத்த வந்து தலைமையேற்று நடத்தியவர் யாரு அப்படின்னா, ராஜாஜி. அதே மாரி காந்தியடிகள் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, குஜராத் அகமதாபாத்ல தண்டி வரைக்கும் வந்துட்டு அவர் பாத யாத்திரை மேற்கொள்ளுவாங்க. இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்காக. அதே மாரி தமிழ்நாட்டுல யார் பண்றாங்க அப்படின்னா, ராஜாஜி அவங்க தான் பண்றாங்க. 1931ல் ஏற்பட்ட காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி, எந்த சட்டங்களை திரும்பப் பெறுவதாக இங்கிலாந்து அரசு அறிவித்தது அப்படின்னாக்கா, உப்பு சட்டங்கள இதுதான் வந்துட்டு இங்கிலாந்து அரசு அறிவிக்குது. 1931 ஏற்பட்ட காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி எந்த சட்டங்களை திரும்பப் பெறுவதாக இங்கிலாந்து அரசு அறிவித்ததுன்னா, உப்பு சட்டங்களை. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 37 1932ல் வகுப்பாத அறிக்கையை வெளியிட்ட இங்கிலாந்து பிரதமர் யாருன்னா, ராம்சே மெக்டொனால்டு. 1932ல வகுப்புவாத அறிக்கையை வெளியிட்ட இங்கிலாந்து பிரதமர் யாருன்னா, ராம்சே மெக்டொனால்டு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தனி தொகுதி ஒதுக்கீட்டை கைவிட காரணமான ஒப்பந்தம் எதுன்னா, இந்த 1932ல வந்து காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட பூனா ஒப்பந்தம் தான் காரணம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கீடு குடுத்தாங்க. அத கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருந்துருவாரு. சரின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து அத ஒத்துக்கிட்டு வந்து பூனா ஒப்பந்தம் போடுவாங்க. இது 1932ல. 39 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 39 1937ல் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 8 மாகாணங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி எப்பொழுது அவற்றை ராஜினாமா செய்ததுன்னா 39லயே ராஜினாமா பண்ணிடுறாங்க. 37ல வர்றாங்க. 39ல வந்து 8 மாகாணங்கள்ல வந்து ராஜினாமா பண்ணிடுறாங்க. 2ஆம் உலகப் போரில் ஆங்கிலேயருக்கு உதவிகரமாக செயல்பட்டால் இந்தியர்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் என்று அறிவித்த குழு எதுன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு தான். 1942ல 2ஆம் உலகப் போரில் ஆங்கிலேயருக்கு உதவிகரமாக செயல்பட்டால் இந்தியர்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் என்று அறிவித்த குழு வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு. இந்தியாவை விடுதலை பெறச் செய்வோம் அல்லது அதற்காக செத்து மடிவோம் என்று காந்தியடிகள் பேச்சு எந்த இயக்க தொடக்கம் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்க தொடக்கம் தான். 1942ல வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அப்போ வந்து காந்தியடிகள் என்ன சொல்றாரு? டூ ஆர் டை அப்படின்றாங்களா? செய் அல்லது செத்து மடி அப்படின்ற அந்த விஷயத்த தான் கொண்டு வராங்க. கொஸ்டின் நம்பர் 42 பாருங்க. சுபாஷ் சந்திர போஸால் இந்திய தேசிய ராணுவம் அதாவது ஐஎன்ஏ வந்து எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா 1942ல தான் தொடங்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க. 1938ல் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட் இயரே வந்துட்டு அவர் ரிசைன் பண்ணிருவாரு. கொஸ்டின் நம்பர் 44 பாருங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆப்கானியர் போல் வேடமிட்டு ஜெர்மனிக்கு சென்று யாரிடம் இந்தியாவுக்கு உதவி கோரணும் ஹிட்லரே போய் பாட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 1943ல் இந்திய விடுதலை கழகத்தின் பொறுப்பை சிங்கப்பூரில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸிடம் ஒப்படைத்தவர் யாருன்னா ராஜ்பிகாரி போஸ் தான் வந்து சிங்கப்பூர்ல ஒப்படைக்கிறாங்க. எப்படின்னா 1943ல இந்திய விடுதலை கழகத்தோட பொறுப்ப குடுக்குறாங்க. 46 பாருங்க. 1946ல் யார் தலைமையில் இடைக்கால அரசாங்கம் ஏற்பட்டதுன்னா, ஜவஹர்லால் நேருஜி. நேருஜி தலைமையில தான் வந்து இடைக்கால அரசாங்கம் 1946ல வருது. 1947 பாருங்க. ஜூன் 3 1947ல கொண்டு வரப்பட்ட திட்டம் எதுனா, மவுண்ட் பேட்டன் திட்டம். ஜூன் 3 1947. கொஸ்டின் நம்பர் 48 பாருங்க. 1947 ஜூலை மாதம் இந்திய விடுதலை சட்டம் எங்கு நிறைவேற்றப்பட்டதுன்னா, இங்கிலாந்து பார்லிமென்ட்ல தான் வந்து நிறைவேத்துறாங்க. ஜூலை மாதம் 1947 ஜூலை. இந்திய விடுதலைக்கு ஒரு சட்டம் போடுறாங்க.
இந்திய சுதந்திரம் அடைந்த போது இந்தியா முழுவதும் இருந்த சுதேச அரசுகள் எத்தனைனா சுமார் 565 இருக்குது. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகள் வந்து மொத்தம் 565 இருந்திருக்குது. கொஸ்டின் நம்பர் லாஸ்ட் 50 கொஸ்டின் பாருங்க. தனது அரசியல் திறமையாலும் கடுமையான நடவடிக்கையினாலும் சுதேச பகுதிகள் அனைத்தையும் இந்திய யூனியனுடன் இணைத்த இந்தியாவின் பிஸ்மார்க் என்றும் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றும் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்ற கொஸ்டின். தனது அரசியல் திறமையாலும் கடுமையான நடவடிக்கையினாலும் சுதேச அரசுகள் அனைத்தையும் இந்திய யூனியனுடன் இணைத்த இந்தியாவின் பிஸ்மார்க் என்றும் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றும் அழைக்கப்பட்டவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் தான் வந்துட்டு இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புறோம். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ so much.